விதி மதி கதி என்றால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா, அவன் விதி பயன் பார்த்தியா, அவனுடைய கதி இப்படி அதோ கதி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வருத்தப்படுவா தெரியுமா. இது என்ன விதி மதி கதி அப்படிங்கிறது தான் சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 3 வார்த்தைகளுமே, விதி மதி கதி ஆகிய இந்த 3 வார்த்தைகளுமே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த விதி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதுன்னு சொன்னா ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தோம்னா லாவண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு சுழிச்சிருப்பா. இந்த லா அப்படிங்கிறத சுழிக்கிறா இல்லையா, இதைத்தான் அவனுடைய சுழி அப்படின்னு சொல்றா. அவன் சுழி சரியில்லை, அவனுடைய செழி அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய விதி, அதாவது அவனுடைய ஜென்ம லக்னத்தினுடைய பலம் என்பது குறைந்து விட்டது அப்படிங்கிறது அதற்கான பொருள். அடுத்தபடியாக மதின்னு சொல்றா இல்லையா. மதின்னு சொன்னா என்ன அர்த்தம் நமக்கே தெரியுமே, நிறை மதி அப்படின்னு சொல்றோம். அதாவது சந்திரனை குறிக்கிறார்கள் அல்லவா. அந்த சந்திரன் நிற்கக்கூடிய இவர்கள் பிறக்கும் பொழுது சந்திரனானவர் எந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் இவர்களுடைய ஜென்ம ராசியாக பார்க்கிறோம். அந்த ஜென்ம ராசியினை கொண்டு பலன் பார்க்கிறோம் அல்லவா. ராசி பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அல்லவா. ஒருவனுடைய ஜாதகத்தில் அந்த லக்னபாவக ரீதியாக அவனுடைய விதிப்படி நேரம் சரியில்லைன்னு சொன்னா அடுத்தபடியாக இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம ராசியினை கொண்டு பலனை பார்ப்பார்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மூன்றாவதாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா கதி என்று சொல்லப்படக்கூடிய, கதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு கதிரவன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துவிடணும். கதிரவன் சொன்னா என்ன, சூரியன் இருக்கக்கூடிய பகுதி தானே. அந்த சூரியன் எந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதனையே ஜென்ம ராசியாக கொண்டு பலன் காணும் முறை என்பதும் உண்டு. இதைத்தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மவர்கள் கூட இந்த ஆங்கில பேப்பர் படிக்கும் பொழுது, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கும்போது ராசி பலன் ஒன்று கொடுத்துருப்பா. ஏரிஸ், டாரஸ், ஜெமினி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பா. மேஷ, ரிஷபம், மிதுனம் சொல்லி இந்த ராசியினை எப்படி தீர்மானிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 21 முதல் ஏப்ரல் 20 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே ஏரிஸ் அப்படிங்கிற ஒரு ராசியை கொடுத்துருப்பா. ஏன்னு சொன்னா அந்த மேலை நாட்டு ஜோதிட முறைப்படி மார்ச் 21 அன்னைக்கு இந்த சூரியனானவர் மேஷராசிக்குள்ளே வந்து விடுகிறார். அவர் அந்த ஒரு மாத காலத்திற்கு, அதாவது மார்ச் 21 முதல் ஏப்ரல் 20 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலத்திற்கு ஏரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மேஷ ராசியிலே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். மேலை நாட்டு ஜோதிட முறைப்படி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியின் முறைப்படி சூரியன் எந்த ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுவே அவர்களுடைய ஜென்ம ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி அவர்களுடைய ராசி பலன் முறைப்படியும் இதை நம்முடைய ஜோதிடமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. கதி என்று இவனுடைய ஜாதகத்திலே சூரியன் எங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதனை சூரிய லக்னமாக, கதிரவனுடைய லக்னமாக கொண்டு அதனை கொண்டு பலன் காணும் ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்த்துதான் இவனுடைய ஜாதகத்திலே என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை சொல்கிறார்கள். விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னா இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு கூட இவனுக்கு விதி என்பது இருக்க வேண்டும். ஒரு ஜென்ம லக்னப்படி இவனுக்கு நடக்கக்கூடிய பலனானது சரியில்லைன்னு வரும்பொழுது அந்த மதியினை கொண்டு, மதின்னு சொன்னா அறிவு அப்படிங்கிறத விட அந்த சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ராசியிலே இவனுக்கு குருவினுடைய ஒரு பார்வை என்பது இருக்கிறது, அல்லது குருவினுடைய இணைவு என்பது வந்து சேருகிறது, ஒரு சுக்கிரனுடைய இணைவு வந்து சேருகிறது எனும் பொழுது இவனுடைய விதியையும் வெல்லக்கூடிய அந்த சக்தியினை அந்த ராசியானது, மதி சஞ்சரிக்கக்கூடிய அந்த ராசியானது தந்து விடுகிறது. மதின்னு சொன்ன சந்திரன், அதுதான் அவனுடைய மனதினை ஆள்கிறது. மனதினை ஆளும் பொழுது அவனால் அந்த இடத்திலே வெற்றி பெற முடிகிறது. அடுத்தபடியாக கதி என்று வரும் பொழுது அது சூரியன். சூரியனைத்தான் நம்முடைய ஜோதிடம் ஆன்மகாரகன் என்கின்ற சொல்கிறது. ஒருவனுடைய ஜாதகத்திலே சூரியன் என்பது வலிமையாக இருந்தால் அவனுடைய ஆன்மா என்பது வலுப்பெறுகிறது. லக்னபாவம்
ஜாதகம் வீக்கா இருந்தா கூட அவனுடைய ஆன்மா என்கின்ற அந்த ஆன்ம காரகன் வலிமை பெறும் பொழுது அதனை வெல்லக்கூடிய தன்மை என்பதை இந்த சூரியன் என்பவர் தந்து விடுகிறார். ஆக இந்த விதி, மதி, கதி ஆகிய 3 நிலைகளை கொண்டுதான் ஒருவனுடைய ஜாதக பலாபலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. இதனை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு ஒரு 7.5 சனி நடக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட, சந்திரன் எங்கே இருக்கிறார் என்பதை விட அந்த சூரியன் எங்கே இருக்கிறார், ஜென்ம லக்னம் எங்கே இருக்கிறது, இப்பொழுது என்ன தசாபுக்தி நடக்கிறது என்று பலன்களை கண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.